தர்றாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ பத்திரிக்கை வந்து யாரும் நேராக தர்றதில்லை, வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து எழுதி விட்டான். நாங்கள் நேரில் வந்து கொடுத்தது மாதிரியே நினைத்து கொள்ளோம்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவாங்கக்கா. நான்லாம் அப்படி அனுப்புனா 2500 நோட்டாவை ஃபோட்டோ எடுத்து இது செய்வரவாகவே வைத்து கொள்ளட்டும்னு அனுப்பிடுறது. கைதட்டுங்கக்கா. ஒரு காலத்தில் உண்மையை நான் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் அவ்வளோ வளர்ந்துருச்சு, இனிப்புன்றாங்க. உண்மையிலே இன்றைக்கி பெண்களுக்கு உண்மையிலே சொல்கிறேங்க்கா, இந்த காலம் வந்து பெண்களுக்கு பொற்காலங்க்கா. கைதட்டுங்கக்கா. ஒரு காலத்தில் பொம்பளை பிள்ளை பிறந்தா கள்ளிப்பாலை வச்சு கொண்டாங்க. சொல்லவா, எங்கள் ஏரியாவில் ஒரு 3 பொம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா ஒரு பேர் வைப்பாங்க, போதும் பொண்ணுன்னு பேர் அந்த பொண்ணுக்கு. உண்மைதானே? போதும் பொண்ணுன்னு பேர். அப்படி பேர் வச்சா அடுத்து பொண்ணு பிறக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னும் எங்கள் ஊரில் போய் பாருங்கள், 25 போதும் பொண்ணு இருக்குது பழங்காலத்தில் போதும். ஆனால் இன்றைக்கு பொம்பளை பிள்ளை பிறக்காதான்னு தவமாக கிடக்கிறமே, எவ்வளோ பெரிய உண்மையிலே எவ்வளோ பெரிய சுதந்திரம் சார். சாமிகிட்ட போய் வேண்டுனா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், சாமியே வந்து பிறந்தா அது பொம்பளை பிள்ளை அப்படின்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய சுதந்திரம் கிடந்துச்சுல. நான் ஒன்று சொல்லவா, ஆம்பளை பிள்ளை பெற்றீங்கன்னா கடைசி காலத்தில் கஞ்சி கிடைக்கிறது டவுட்டு கிடையாது. இதே ஐயா எப்படி சொல்கிறார் பாருங்க, கிடையாது. அதே ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றா சாகந்தொட்டிக்கும் தைரியமாக பிறந்து சாகலாம்னு நம்பிக்கையோட பிள்ளை கஞ்சி ஊற்றும், பொம்பளை பிள்ளை பார்க்கும். ஆனால் ஒரு கவிதை எழுதியிருக்கான் ஒருத்தன், பெரிய மகன் வீடு மேலத்தெருவில், சின்ன மகன் வீடு கீழத்தெருவில், அப்பா இருப்பதோ நடுத்தெருவில்னு எழுதியிருக்கான்னா எவ்வளோ இந்த வாழ்க்கை எவ்வளோ மோசமாக போச்சு சார். சார் ஒருத்தட்ட கேட்டேன், சார் உங்களை மூத்த சென்னு காப்பாற்றுறாரா 2வது சென் காப்பாற்றுறாரா? 2 சென்னு காப்பாற்றலை, பென்ஷன் தான் காப்பாற்றுதுங்க. உண்மையை சொல்கிறேங்க, ஒரு ஆம்பளை பையில பெற்றவெல்லாம் உண்மையிலே ரொம்ப சிரமம். ஆனால் அக்கா சொன்னால ஒரு பாயிண்ட் இருக்குக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு காலத்தில் ஒரு போன ஜென்ரேஷன் வரையும் பொண்ணை எப்போக்கா பார்ப்போம்? ஒரு ஆணையும் பெண்ணையும் பார்க்குறதே திருமணத்தில் மட்டும்தான் ஒரு பெண்ணை பார்க்கவே முடியும். கைதட்டுங்க, உண்மை. மணமேடையில் தான் பார்க்க முடியும். ஃபோட்டோவை காட்டுவாங்க, அந்த ஃபோட்டோலேயே குடும்பம் நடத்தும் அந்த அம்மா. இப்படி அப்பா அம்மா ஒரு ஃபோட்டோவை தான் காட்டுவாங்க, இப்படி கொடுப்பாங்க. சி எனக்கு எதுக்கு ஃபோட்டோ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அந்த ஃபோட்டோலேயே குடும்பம் நடத்தும். கண்ணை பாரு, கண்ணு முட்டை கண்ணு, முட்டை கண்ணு, முடி வர்றேன் வந்து வச்சுக்கிறேன், மீசை எப்படி தொங்குது வாரு, வெட்டுறேன் வெட்டுறேன் இறக்கி விட்டு வெட்டுறேன் அப்படின்னு பார்த்துட்டு யாரும் பார்க்கல அப்படி வச்சோம். அதுதான் ஒரு காலத்தில் போட்டான். இன்றைக்கி ஃபோன் வந்ததுலேருந்து கல்யாணம் நிச்சயமாயிட்டா மாப்பிள்ளை பொண்ணுக்கு வாங்கி தர ஒரு ஃபஸ்ட்டு கிஃப்டே செல்ஃபோன் தான். 20,000 ரூபாய்க்கு எங்கிட்ட கடனை வாங்கி 2 சிம்மை போட்டு கொடுத்துருக்கான். ஒன்றில் டவர் இல்லைன்னா ஒன்றில் எடுக்கட்டும்னு. ஆமாம், நிச்சயம் பண்ண உடனே அடுத்தலாம் காலையில் 6 மணிக்கு ஃபோன் வரும், ட்ரிங் ட்ரிங். அது ஹலோ மாப்பிள்ளை நான் தான் பேசுகிறேன். யார் நீங்கள்? நேற்று தான் நிச்சயம் பண்ணுவோம்ல, சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க? நேத்தாடா பார்த்தீங்க காலையில் சாப்பிட்டியா? 6 மணிக்கு பல்லே விளக்கியிருக்க மாட்டாங்க. சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? பூரி. வீட்டில் கஞ்சி குடிச்சிருக்கோம் கழுத. அங்கே நீங்கள் சாப்பிட்டீங்களா? மாப்பிள்ளைகிட்ட அவன் பல்லே விளக்கலை. சாப்பிட்டேன். என்ன? நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ். கஞ்சிக்கு அங்கே வழி கிடையாது. அத்தை எங்கே போயிருக்காங்க? ஆமாம், அத்தை எங்கே போயிருக்காங்க? இன்னும் கல்யாணமே ஆகலையடா. அத்தை வயலுக்கு போயிருக்காங்க. மாமா பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்க. மச்சான் என்ன பண்ணுறாரு? அவர் 12 மணிக்கு தான் எந்திரிப்பார். ஏன்? அப்போ தான் கடை திறப்பாங்க. ரொம்ப முக்கியம். அப்படியே பேசிக்கிட்டே வர்றாங்கங்க. 10 மணி ஆகும் தொட்டிக்கும் சார்ஜ் போகும் தொட்டிக்கும் பேசி 10 மணிக்கு சார்ஜரை கொடுத்துக்கிட்டே பேசுகிறேன். அவ்வளோதானா? வேற ஒன்றும் இல்லையோ? ஒரே ஒரு தடவை சொல்லேன். அவ்வளோ நேற்று தான் நிச்சயம் பண்ணியிருக்காங்க, இன்னும் 6 மாதம் கல்யாணத்துக்கு. அவ்வளோதானா? ஒரே ஒரு தடவை சொல்லேன் ப்ளீஸ். அவ்வளோதானா அப்படின்னா அந்த பிள்ளை தெரியாமல் இவன் 100 தடவை ஐ லவ் யூ அந்த பிள்ளை தெரியாமல் ஐ லவ் யூ அப்படின்னு உடனே இவன் செல்ல பறக்கப்பட்டு தவறு. அவ்வளோதானா? ஐ லவ் யூ தானா? வேறு ஒன்றும் இல்லையா? ப்ளீஸ் ஒன்றே ஒன்று கூட
ஒன்று கூட என்னவனா அந்த பிள்ளை இவன் இம்சை தாங்காமல் ராத்திரி 12